Hello learners, welcome to World of Microbiology channel. இன்னைக்கு வீடியோல மைக்ரோபயாலஜி கோர்ஸ் டீடைல் பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் மைக்ரோபயாலஜி கோர்ஸ்னால் என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன க்ரைட்டீரியா, அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறமா வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் கவர்டு, அதுக்கப்புறமா ரோல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மைக்ரோபயாலஜி, நெக்ஸ்ட் பிஎஸ்சி முடித்ததுக்கு அப்புறமா என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோபயாலஜி கோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி படிக்கிறது தான் மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்கிருமிகளை பற்றி படிக்கிறது தான் மைக்ரோபயாலஜி. இதில் ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட்டில் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட, அதாவது இந்த கிருமிகளோட பங்கு என்ன, அது எப்படி அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறதையும், எப்படி டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுது அப்படிங்கிறதையும் படிக்கிறது தான் மைக்ரோபயாலஜி. இதனோட ஃபிசியாலஜி, ஜெனட்டிக் பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தான் மைக்ரோபயாலஜி கோர்ஸ். மெயினாக என்னென்ன நுண்கிருமிகள் படிப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கே, இதை பற்றி படிக்கிறது தான் மைக்ரோபயாலஜி கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 வருஷம். இதில் 6 செமஸ்டர் இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், ப்ராக்டிகல்ஸ், இது எல்லாமே இருக்கும். இந்த மைக்ரோபயாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களை மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோபயாலஜிஸ்டோட மெயின் ஒர்க் என்னன்னா, வேர்ல்டு வைட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை கண்டுபிடிக்கிறதும், அந்த டிசீஸ்க்கான சொல்யூஷன் என்ன என்கிறத கண்டுபிடிக்கிறதும் தான் மெயின் ஒர்க்கு. அதுக்கப்புறமா மைக்ரோ ஆர்கானிசத்தோட இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுட் ப்ரொடக்ஷன், பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜிக்கு பயன்படுத்துறது தான் மைக்ரோபயாலஜிஸ்டோட மெயின் ஒர்க்கு. இதுதாங்க மைக்ரோபயாலஜி கோர்ஸ்னால் என்னங்கிற டீட்டெயில். இந்த வீடியோவில் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்க்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா கேண்டிடேட்ஸ் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் அதுக்கு ஈக்குவலண்ட் ஆன கிரேட் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா. +2ல் இந்த சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவங்க படிச்சிருக்கணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 50 to 60% கெயின் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதாங்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட், இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா பர் செமஸ்டர், அதாவது ஒரு செமஸ்டருக்கு 25,000லேருந்து 60 or 70,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் காலேஜ், அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட், இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கோர்ஸ் 3 இயர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் படிப்போம் அப்படிங்கிறது தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா நான் ரேண்டமாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டிக்கு இன்னொரு யூனிவர்சிட்டிக்கும், அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் டு இன்னொரு காலேஜஸ்க்கும் இந்த பேப்பர் நேம்ஸ் எல்லாமே சேஞ்சஸாக இருக்கும். ஆனால் அதில் படிக்கிற கண்டென்ட் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற பேப்பர்ஸ் நேம் வேறையாக இருக்கலாம், ஆனால் அதில் நம்ம படிக்கிற கண்டென்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜஸில் தமிழ், ஹிந்தி, மலையாளம், ஃப்ரெஞ்ச், அரபிக், ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதை நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரில் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கிலீஷ், இதுவும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரில் இருக்கும். அதுக்கப்புறமா அலைட் பேப்பர்ஸ். ஸோ அலைட் பேப்பர் பார்த்துட்டிங்கன்னா அப்ளைடு பயோகெமிஸ்ட்ரி. ஸோ இது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கும். இதில் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பஃபர்ஸ், அமினோ ஆசிட், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் என்சைம். ஸோ இதை பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட், செகண்ட் செமஸ்டரில் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இதில் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, காரலேஷன், அதுக்கப்புறமா ஹைப்போதெசிஸ் டெஸ்ட், இதை பற்றி படிப்பீங்க. ஸோ பயோஸ்டாட்டிஸ்டிக் மேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். ஏன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட இதுதான் கேட்டாங்க, மேக்ஸ் இருக்கா ஸோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் இது பயோஸ்டாட்டிஸ்டிக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கலெக்ஷன் டேட்டாஸ் எப்படி கலெக்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறமா மீடியன், மோட், ஹைப்போதெசிஸ் டெஸ்ட், இது மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் மேஜர் பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மைக்ரோபாலஜி. ஸோ இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்கோப் ஆஃப் மைக்ரோபாலஜி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப், ஸ்டெய்னிங் மெத்தட், கல்ச்சர் ப்ரிப்ரேஷன், ஸோ இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் மைக்ரோபியல் டைவர்சிட்டி. இதில் மைக்ரோபியல் டாக்ஸானமி, பாக்டீரியல் கிளாசிஃபிகேஷன், மெயின் மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் மைக்ரோபாலஜி. இதில் மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன், அனிமல் நியூட்ரிஷன், சாலிட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் மைக்ரோபியல் ஃபிசியாலஜி அண்ட் மெட்டபாலிசம். இதில் நியூட்ரிஷன் ரெக்வயர்மெண்ட் ஃபார் மைக்ரோ ஆர்கானிசம், க்ரோத் கர்வ், பயோசிந்தசிஸ் ஆஃப் செல் வால், அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், ஸோ இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதில் பிஹெச் ஸ்டடீஸ் பற்றியும், கண்டக்டிவிட்டி மீட்டர், பயோ சென்சார், பயோமாலிகுல் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறமா பயோமாலிகுல் செப்ரேஷன், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரேடியேஷன் செப்ரேஷன் பற்றி இருக்கும். அதுக்கப்புறமா இம்யூனாலஜி. இதில் இம்யூன் சிஸ்டம், ஆன்டிஜன் ஆன்டிபாடி, அதுக்கப்புறமா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆட்டோ இம்யூனிட்டி அதை பற்றியும், அதுக்கப்புறமா இம்யூனாலஜிக்கல் டெக்னிக்ஸ் பற்றியும் இருக்கும். நெக்ஸ்ட் பாக்டீரியாலஜி அண்ட் வைராலஜி. இதில் கிராம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாக்டீரியா, அதுக்கப்புறமா அனிமல் அண்ட் பிளான்ட் வைரஸஸ் பற்றியும் படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் மைக்காலஜி அண்ட் பேராசிட்டாலஜி. இதில் ஃபங்கையோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பேராசிட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் படிப்பீங்க. ஸோ இதில் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன், இதனோட டைப்ஸ், லெபார்டரி டயக்னோசிஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், பேத்தோஜெனிசிஸ், ட்ரீட்மெண்ட் பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட் மைக்ரோபியல் ஜெனட்டிக்ஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, அதுக்கப்புறமா டிரான்ஸ்லேஷன், ஆப்ரான் கான்செப்ட், ஜெனட்டிக் எக்ஸ்சேஞ்ச் இதை பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறமா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதில் ஜீன் மேனிப்புலேஷன், குளோனிங் வெக்டார்ஸ், அதுக்கப்புறமா அதனுடைய அப்ளிகேஷன், குளோனிங் ஸ்ட்ராட்டஜிஸ், செலெக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட்ஸ், ஸ்க்ரீனிங் ஆஃப் ரீகாம்பினன்ட், ஸோ இதை பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபுட் மைக்ரோபாலஜி. இதில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஃபுட், அதுக்கப்புறமா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், அதுக்கப்புறமா ஃபுட் ஃபர்மெண்டேஷன், வெஜிடபிள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி படிப்போம். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபாலஜி. இதில் ஸ்க்ரீனிங் மெத்தட், ஃபர்மெண்டேஷன், அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸ், ஸோ இதை பற்றி இருக்கும். அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் மைக்ரோபாலஜி. இதில் சாயில் என்விரான்மெண்ட் பற்றியும், பிளான்ட் டிசீஸ், பயோ ஃபர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ் இதை பற்றி படிப்போம். ஸோ இது தாங்க மேஜர் பேப்பர்ஸ். அதுக்கப்புறமா மேஜர் ப்ராக்டிக்கல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மேஜர் பேப்பர்ஸ் படிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ப்ராக்டிக்கல்ஸும் வந்து இருக்கும், அதே செமஸ்டரில் படிப்பீங்க. என்னென்ன மேஜர் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மைக்ரோபாலஜி, மைக்ரோபியல் டைவர்சிட்டி, மைக்ரோபியல் ஃபிசியாலஜி, பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், என்விரான்மெண்டல் மைக்ரோபாலஜி, இம்யூனாலஜி, பாக்டீரியாலஜி அண்ட் வைராலஜி, அக்ரிகல்ச்சர் மைக்ரோபாலஜி அண்ட் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல்ஸ் வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் வைவோவாஸ். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஃபைனல் செமஸ்டரில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு டாபிக் மைக்ரோபாலஜி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இது பார்த்துட்டிங்கன்னா ஃபைனல் செமஸ்டரில் இருக்கும். இதில் மைக்ரோபாலஜி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு லைக் ஃபுட் இண்டஸ்ட்ரி, மில்க் இண்டஸ்ட்ரி, பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரி இது மாதிரி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய் அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதனோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். இதுதாங்க பிஎஸ்சி மைக்ரோபாலஜி கோர்ஸில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் படிப்போம் அப்படிங்கிற டீட்டெயில். நெக்ஸ்ட் ரோல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மைக்ரோபாலஜி. அதாவது இந்த பிஎஸ்சி மைக்ரோபாலஜி கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கொடுத்துருக்குறேங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் அண்ட் டைரி இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங், அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் மைக்ரோபாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபாலஜி, இம்யூனாலஜி, மெடிக்கல் அண்ட் பாராசூட்டிக்கல், இன்வெஸ்டிகேஷனல் மைக்ரோபாலஜி. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த பிஎஸ்சி மைக்ரோபாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஜாப் வந்து இருக்குங்க.
இந்த ஒவ்வொரு ரோல் அண்ட் ஸ்கோப்போட ஃபுல் டீட்டெயிலும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டாப்பில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வியூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பிஎஸ்சி மைக்ரோபாலஜி கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் மைக்ரோபாலஜி போகலாம், செல்லுலார் மைக்ரோபாலஜி, என்விரான்மெண்டல் மைக்ரோபாலஜி, ஃபுட் மைக்ரோபாலஜி, இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபாலஜி, மெடிக்கல் மைக்ரோபாலஜி, மைக்ரோபியல் ஜெனட்டிக்ஸ், மைக்ரோபியல் ஃபிசியாலஜி, நானோ மைக்ரோபாலஜி, பார்மசூட்டிக்கல் மைக்ரோபாலஜி, சாயில் மைக்ரோபாலஜி, வாட்டர் மைக்ரோபாலஜி, இது மாதிரி நிறைய பிஜி கோர்சஸ் வந்து இருக்குங்க. இந்த பிஜி கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பிஹெச்டி ரிசர்ச் வந்து பண்ணலாம். ஸோ இதுதாங்க பிஎஸ்சி மைக்ரோபாலஜி கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக +2 முடித்து ஹையர் ஸ்டடீஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.